வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஆரம்பித்து வைத்த விஜய் அடிச்சு தூக்க திமுக போட்ட பக்கா ஸ்கெட்ச். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை அரசியல் கட்சிகள் வேகப்படுத்தியுள்ளன. திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுக்கான தேவைகளை திமுக தலைமையை நோக்கி நகர்த்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனையே காரணமாக சொல்லி திமுகவில் புகைச்சல் ஆரம்பித்து விட்டதாக அதிமுக, பாஜக கூட்டணி விமர்சித்து வருகிறது. அதே வேளையில் எதிர்க்கட்சிகள் தங்களது ஐடி விங் மூலம் ஆளும் கட்சியின் மீதான விமர்சனத்தை தீவிரமாக முன்வைக்க தொடங்கியுள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தலில் புதியதாக களத்தில் இருக்கும் நடிகர் விஜய் அடுத்து மக்கள் சந்திப்பு பயணத்தை திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் மார்ச் மாதத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரத்யேக செயலை அறிமுகப்படுத்தினார். தொடங்கப்பட்ட சில மாதங்களில் அந்த ஆப் மூலமாக 1 கோடி உறுப்பினர்களை நெருங்கியதாக தவேக வட்டாரத்தில் பேசப்பட்டது. தமிழக அரசியலில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி மிஸ்டு கால் கொடுத்தால் கட்சியில் உறுப்பினராக சேரலாம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக தலைவராக இருந்தபோது ஆரம்பித்து வைத்தார். பின்னாளில் அது விமர்சனத்துக்கு உள்ளானது. ஆனால் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் டிஜிட்டல் தகவல் தொழில்நுட்பத்தை தவிர்த்து விட்டு நம்மால் எதுவும் செய்துவிட முடியாது என்ற நிலையில் அடுத்தடுத்து அரசியல் கட்சிகள் அதை நோக்கி வேகமாக நகர தொடங்கியுள்ளன. பாஜக மிஸ்டு கால் மூலமாக உறுப்பினர்களை சேர்க்க தமிழக வெற்றி கழகம் ஆப் மூலமாக உறுப்பினர் சேர்க்கை என்று அறிவித்தது. தவேகாவில் ஏராளமானோர் உறுப்பினராக சேர்ந்ததாகவும் அக்கட்சியினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் தமிழகத்தை ஆளும் திமுகவும் ஆப் மூலமாக உறுப்பினர் சேர்க்கையை நடத்த திட்டமிட்டுள்ளது. பட்டி தொட்டி எங்கும் கிளைகளை பரப்பி கோடிக்கணக்கில் உறுப்பினர்களை கொண்டிருக்கும் திமுக மொபைலில் ஆப் மூலமாக உறுப்பினர்களை சேர்க்க தொடங்கினால் அதன் வீச்சு இன்னும் அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஓர் அணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பரப்பினரை தொடக்கமாக புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான செயலில் விவரங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து திமுக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு ஜூன் 25ஆம் தேதி பயிற்சி அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதுள்ள தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று இந்த பயிற்சி அரங்கு அமைச்சர் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளருமான TRB ராஜா தலைமையில் நடைபெற்றது. தொகுதி வாரியாக பயிற்சி முடிந்ததும் ஜூலை 1ஆம் தேதி முதல்வரும் திமுக தலைவரும் மு.க. ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்ப்பு நிகழ்வு ஆப் மூலம் தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து அமைப்பு செயலாளர் RSS பாரதி, அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மூர்த்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். அப்பொழுது ஏறத்தாழ 2 கோடி பேரை திமுகவில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஜூலை 3ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளிலும் உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை பூத் கமிட்டி முகவர்கள், ஐடி விங் நிர்வாகிகள் மக்களை சந்தித்து ஒவ்வொரு வீட்டிலும் 10 நிமிடம் செலவிட்டு வாக்காளர்களை சந்தித்து கட்சியில் இணைக்கும் பணியில் ஈடுபடுவார்கள் என்றனர். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.